ஷே விஷ்ணு நா ஈஸ்வரனே, நீதிமானே, நீதி அரசரே, நீதித்துறையே, நீதிபதி ஜட்ஜி முக்கால் சத்தியம், நீதித்துறை நீதிபதி ஜட்ஜி முக்கால் சத்தியம். ஜட்ஜியாக உட்காந்து இப்போ கணக்கு எடுத்த கணக்கு 5 வருஷம் 6வது வருஷம் கணக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இதுவே கேள்வி இல்லைன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அவனுடைய குடிமி பிடி எங்கே இருக்குது? அந்த டயரில் இருக்குது. டயர் 4 வீல் சக்கரம், 2 வீல் சக்கரம், 4 வீலர் சக்கரம், அடுத்து விமான சக்கரம். விமானத்திலையும் பறக்கானல அரசியல்வாதி, நீதிமன்றத்தில் விமானத்தில் போகல. அந்த கணக்கு யாருக்குமே நான் கொடுக்கல. ஆனால் அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு நீதிபதி மாறி 4 வீலரில் போய்கிட்டு ட்ரெயினில் போய்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கணக்கு. அரசியல்வாதி தான் அந்த சக்கரத்தில் வெளிநாடு உள்நாடு பறந்து பூமியை அழித்து நாசம் பண்ணி வச்சுருக்கான். கேடு கெட்ட கூதி மனுங்க முக்கால் சத்தியம். கணக்கு போட்டாச்சு. யமதர்மன் ஏமங்காலந்துவன் இரவு மாட்டு பயணத்தில் அவன் அந்த உட்கார்ந்த இடத்துல டயர் சக்கரத்தில் குறுக்க மறுக்க வச்சு காவு கொடுத்தாச்சு. நீதிமானே, நீதி அரசரே, நீதிமானே, நீதி அரசரே, நீதித்துறையே, நீதிபதி ஜட்ஜி முக்கால் சத்தியம். 4 கணக்கு. இப்போ இராணுவ தளபதியார் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ தளபதியார் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் கணக்கு போட்டாச்சு முக்கால் சத்தியம். இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி டயர் அப்படியே இழுத்துக்கிட்டே போகாதில்லை போகும். டயரை அப்படியே இழுத்து தள்ளி ரோட்டுக்கு பலியாக போவான் அரசியல்வாதி. இப்போ டயரில் தானே போகிறான், டயரை தூக்கிட்டு ஓடுதான், டயரில் தானே உட்காந்துருக்கான். டயரில் கைலாசத்தில் காவு கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இழுத்து போகும். பவர்ரா சாமி பவர், கடவுளுடைய பவர். உன்ட்ட செத்த பேய் பேப்பர் பணத்தை வச்சு பவரை ஆடி பூமி அழிச்சு வச்சுருக்க. அதுக்கு நீதிமன்ற கோர்ட்டு உடைந்து போன மாதிரி கணக்கு போகுது. தூக்கி உள்ளே போட்டால் இதுக்குள்ளே பூமி நீ விவசாய இடம் தப்பிச்சிருக்கோம். விவசாய இடம் பூரா அழிச்சு வாரான். என்ன காரணம்? எல்லாத்துக்கும் அந்த வீட்டுகளுக்கு மாதந்தோறும் சம்பளம் வந்து விட்டால் நம்ம சொகுசாக இருக்கோம்னு நீ நினைக்க. கோர்ட்டிலேருந்து பூரா வழக்கறிஞர்லேருந்து அரசியல்வாதியிலேருந்து அனைத்து கீழே கூத்தடிக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் வேலாக்கிற வரைக்கும் சம்பளம் மாதம். அது தவறுதல் தப்பு. கணக்கு போட்டாச்சு, கணக்கு இட்டாச்சு. புரிஞ்சிக்கப்பா, புரிஞ்சுனடா. சாமி உள்ள பம்பரமாக சுற்றுது. எல்லா படைகளும் உள்ள தமிழ்நாடு முழுவதும் சுற்றிக்கிட்டு இருக்கு. சுற்றி அடி இப்போ கொடுக்குற இப்போ காவுங்க கொடுத்தாச்சுன்னா எல்லா சாமியும் போய் சடக்குன்னு உள்ளே ஊடி தள்ளி விட்ருவாங்க. எங்கிட்டு தள்ளுவாங்க? லேசாக ஸ்டேரிங்கு திருப்பியாச்சுன்னா போயிடும். அடுத்து 2 வீலரில் போகிறவன் அப்படி லேசாக திருப்பினோடனே அப்படியே கீழே டயர் இழுத்துட்டு போயிடும். டயரில் பவர் விட்டாச்சு. அவன் தயாரிக்கிற டாட்டா தயாரிக்கானா டாட்டா கம்பெனி இப்போ மூடி போவோம். எல்லா கம்பெனி, வெளிநாடு கம்பெனி எல்லாம் அந்த டயர் கம்பெனி பூரா இப்போ மூடி போவோம். காவு கொடுக்க வண்டி வாகனம் பூரா மானிட பிறவி பூமிக்கு பலியாக கணக்கு போட்டாங்களா? உடால எல்லா சாமியும் போட்டுச்சா? இப்போ அதுபடி காவுலே போவான் முக்கால் சத்தியம். இப்போ லேசாக அப்படி பையா போனாலும் இழுத்து எரிஞ்சு குடல் மண்டை மூளை ரோட்டுக்கு பலியாக போவான். அந்த டயரில் போட்டாச்சுப்பா கணக்கு. போட்டான்னா கடவுளே, நான் தான் டயர் குறுக்க மறுக்க வச்சு அழகாக காவு கொடுத்துக்கிட்டு வரேன். இன்று நாளில் இருந்து எல்லா கவர்மெண்ட் வேலாக்கிறவன், நீதிமன்றத்தில் போய் தப்பிச்சு வாரவன், அரசியல்வாதி எல்லா கணக்கிலும் இந்த டயரில் தீயாக பிடிக்கும் முக்கால் சத்தியம். பூமி அழிக்க வந்த கேடு கெட்ட பைகளா முக்கால்